கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் தேவனுடைய கிருபையினால் சென்று போன நாட்களில் அவருடைய கிருபை நம் ஒவ்வொருவரோடும் இருந்து பாதுகாத்து கொண்டு இன்றைய தினத்தில் இந்த ஒரு மாலை பொழுதில் அவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு கேட்பதற்கு ஆக்கியத்திற்கு நன்றிகளையும் துதிகளையும் கர்த்தர் வழியாக நாம் விசேஷமாக நாம் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் தியானித்து வருகிற குடும்பங்களின் சுகம் என்ற தலைப்பில் தேவ கிருபையில் எபிரேயருக்கு எழுதின தியானிச்சு வந்துட்டோம். அதில் இன்றைய வாரத்தில் நம்ம தியானிக்க பாகம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் பகுதி 30 நம்ம வந்து இருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரில் ஒரு எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4 பாகங்களாக பிரிச்சு அதில் கடந்த வாரத்தில் நம்ம வந்து பார்த்துட்ட பகுதியினுடைய விஷயங்களை நம்ம 6 முதல் நம்ம வந்து 23 வசனங்கள் 22 வசனங்கள் அதில் குறிப்பாக நம்ம வந்து கவனிக்கும் பொழுது 6-7 வசனங்கள் நம்மளுக்கு முக்கியமான ஞான அர்த்தங்களை அது இருந்துச்சு. அப்போ பொதுவாகவே கவனிக்கும் பொழுது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு இருக்கு, அதுக்குன்னு கொள்கை இருக்கும். அந்த ஒரு மூலக்கூறினுடைய சமன்பாடுகள் இருக்கும். சமன்பாட்டின்படி இந்த கண்டுபிடிப்பு இருந்தது. அதுபோல இந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தினுடைய சாராம்சம் 6 மற்றும் அந்த வசனங்களுடைய மைய கருத்து இல்லாம மற்ற விஷயங்களை நம்ம காணிக்க முடியும். அப்போ ஆராதனை முறைமைகள் குறித்து அங்கே வந்து இதில் 2 கூடாரங்களை பற்றியும் அங்கே வந்து 2 கூடாரம் அப்படிங்கிறது 2 விதமான கூடாரங்களை பற்றி. ஆசரிப்பு கூடாரம் ஒன்று தான். அதில் இருக்கக்கூடிய பலி செலுத்தக்கூடிய ஆராதனை முறைமைகள் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அது பரிசுத்த ஸ்தலத்தை ஒரு கூடாரமாகவும் மகா பரிசுத்தினுடைய பரிசுத்த ஸ்தலத்தை ஒரு கூடாரமாகவும் 2ஆம் கூடாரமாகவும் பிரித்து நமக்கு வந்து அப்போ அந்த ஆசாரியர்கள் பலி காணிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு 1ஆம் கூடாரத்தில் நித்தமும் ஆங்கிலத்தில் டெய்லின்னு சொல்லி நம்ம வந்து பேசிக்கிறாங்க. அதே 2ஆம் கூடாரமாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியன் நித்தமும், அதாவது டெய்லியும் இல்லை, மாறா வருஷத்திற்கு ஒரு தரம் அவர் வந்து பிரவேசிக்கிறார். ரத்தத்தோடு அவர் வந்து மேலும் காளையினுடைய பலி, வெள்ளாட்டு கடாவினுடைய எல்லாமே நம்ம கடந்த வாரம் நம்ம அப்போ அதெல்லாமே அவங்கள பூரணப்படுத்திருச்சா அப்படின்னா அதெல்லாம் அவங்கள வந்து பூரணப்படுத்தல. செத்த கிரிகளாகத்தான் இருக்கு. அந்த பலியின் முறைமைகள், ஆராதனை ஒழுங்குமுறைகள் இதெல்லாமே வந்து அவர்களை திருப்திப்படுத்தல. ஏன் அப்படின்னா அங்கே நிழலில் காண்பித்தவைகள் ஒவ்வொன்றுமே நிஜத்திற்கு ஒரு அடையாளங்களாக இருக்குதுன்னு. அதான் நம்ம வந்து படித்தோம். அந்த நிழலில் காண்பித்தவைகள் வரும் காரியங்களுக்கு அது நிழலாக இருக்குது. அப்போ வரும் காரியங்கள் அப்படிங்கிறது அது கிறிஸ்துவை பற்றி நம்ம வந்து இப்படியாகத்தான் அந்த ஒரு எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தினுடைய 1வது பாகம் நம்ம இன்றைய தினத்தில் அந்த ஒரு நினைவு கூறுதலோட நம்ம அடுத்த ஒரு பாகத்துக்குள்ள கடைசி பாட்டுக்குள்ள நம்ம கடந்து செல்லும். அதாவது இந்த ஒரு பகுதிக்கு நம்ம தலைப்பு அப்படின்னா விசேஷித்த பலிகள். விசேஷித்த பலிகள் நம்முடைய மூத்த சகோதரர் பெட்டர் சாக்ரிஃபைஸ் ஒரு சிறு புஸ்தகத்தில் ஒரு சில குறிப்புகள் வந்து கொடுக்கும். அந்த விசேஷித்த பலிகளினுடைய முறைமைகள் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத அப்போ கடந்த வாரத்தில் நம்ம வந்து பார்த்தோம். காளை மற்றும் வெள்ளாட்டுக்கடா, அதாவது இயேசு கிறிஸ்து மற்றும் சபை, இந்த ரெண்டுடைய ரத்தமும் சேர்ந்து தான் இஸ்ரேல் ஜனத்துக்கு விடுதலையை ராஜ்யத்தில் தரப்போறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து நிறைய வசன ஆதாரங்கள் 7ஆம் தூதன் எடுத்துக்கொள். மீண்டுமாக உலக ஜனங்கள் மேலும் அந்த ஒரு ரத்தம் வந்து தெளிக்கப்படணும். இதற்கான விளக்கங்கள் தான் 23 28 வரைக்கும் வந்து அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைய தினத்தில் நாம் வந்து பார்க்கிறோம் பெட்டர் சாக்ரிஃபைஸ், விசேஷித்த பலிகள்.
அதற்கு முன்பாக நம்ம மேலே பார்த்துட்ட காரியங்கள், அதை கடந்த வாரத்தில் நம்ம வந்து பார்த்துட்ட காரியங்கள், உலக ஜனங்களுக்கு நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தெளிக்கப்படணும். அதாவது உலக ஜனங்களுக்கும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் வந்து தெளிக்கப்படணும். அது 100% இருக்கணும். ஒரு முழுமையை நோக்கி, ஒரு பெர்ஃபெக்ஷனை நோக்கி இருக்கணும். அப்போ 100% இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு ரத்தம் தெளித்தல் அப்படிங்கிறது 100% அது வந்து பூரணமா இருக்குது. ஆனா சபையினுடைய அந்த ஒரு ரத்தம் தெளித்தல், அதாவது பலியினுடைய வாழ்க்கை முறைகள் 100% இருக்குதா அப்படின்னா, அதுல குறைவுபட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம 100% கர்த்தர் போல நம்மனால பலி செலுத்த முடியுமான்னா முடியாது. அப்போ இதுக்கு ஒரு உதாரணம் மூலமா நம்ம வந்து கவனிக்கும் பொழுது, அதற்கு முன்பாக ஒரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 3:16 கூட வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் ஒரு ஆசீர்வாதம், ஒரு மீட்பு, ஒரு கிருபை, ஒரு தயவு. இது தேவன் எப்படி ஒரு திட்டம் பண்ணி வச்சிருக்காருன்னா, பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த பின்னால ஒரு பாருங்க ஒரு படம். இவ்வளவா, அதுல இவ்வளவுதான் சொல்லி நம்ம சொல்லிட முடியுங்களா? ஒரு அறுதியிட்டு ஒரு இவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்ப எந்த அளவுக்கு ஒரு சக்கையா பிழிஞ்சு அங்க கர்த்தரை வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லி படம் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இப்ப நம்முடைய சகோதரர் எல்லாம் சொல்லும் பொழுது சிலுவைக்கு கர்த்தர் மேல அவ்வளவு அன்பாம். அதனாலதான் கடைசி வரைக்கும் கர்த்தருடைய அந்த ஒரு பலி 100% அது வந்து முழுமையாக இருந்துச்சு. அதான் நம்ம கவனிக்கணும் பாருங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம வந்து பணங்கள், சொத்து, நகைகள் இதெல்லாம் நம்ம வந்து பண வரவு செலவுகளுக்கு, டெபாசிட் பண்றதுக்கு, ஒரு நிரந்தர வைப்பு தொகைகள் எல்லாம் செலுத்துறதுக்கு, இதெல்லாம் வந்து எங்க போய் வைப்போம் அப்படின்னா, வங்கி, அதாவது பேங்க்ல கொண்டு போய் வைப்போம். இதே போல தான் பேங்க் அப்படிங்கிறது பிதாவாகிய தேவனுக்கு கூட இப்படி நமக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா, பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனுஷீக உரிமைகள, அதாவது வாழும் உரிமைகள அங்க பிதாவாகிய தேவன் கிட்ட டெபாசிட் செஞ்சு பூமிக்கு வந்து அவர் பலி செலுத்தும்போது எதையுமே அவர் இழந்து போகல. மாறாக அவர் தக்க வைத்துக் கொண்டார்ன்னு சொல்லி நம்ம எதையும் இழந்து போகல, அவர் தக்க வச்சுட்டார். அவர் பெற்றிருந்த அந்த ஒரு உரிமை, அந்த ஒரு உரிமை ரைட்ஸ், அதே போல அந்த ஒரு மனுஷீக ஜீவன ஆதாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு உரிமையாக அது வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பலி செலுத்தி 40 நாட்களுக்கு பிறகு பரலோகத்துக்கு போறார். அவருக்கு அங்க போனதுக்கப்புறம் இதற்கு முன்பாக அவர் பெற்றிருந்த அந்த ஒரு அனைத்து உரிமைகளையும் அவர் என்ன பண்ணார்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தக்க வச்சு. அப்ப இந்த ஒரு அனைத்து உரிமைகளும் அவருக்கு கிடைச்சது அப்படின்னா எப்படி அப்படின்னா பாருங்க, அவரது கீழ்ப்படிதலினுடைய பலனாக அந்த மேன்மையான உரிமை, மேன்மையான ஸ்லாக்கியம், அதிமேன்மையான தெய்வீக சுவாபத்தை அவர் வந்து பெற்றுக்கொண்டார். அப்ப அதிமேன்மையான தெய்வீக சுவாபத்தை, அந்த டிவைன் நேச்சரை நாம் பெற்றுக்கொள்ளோம் அப்படின்னா கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். கர்த்தருடைய பலியின் வாழ்க்கைகளை நாம் கவனிக்கும் பொழுது எல்லா இடத்திலும் பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்து தான் நடந்துட்டார். அதனால தான் அவருடைய பலி பெட்டர் சாக்ரிஃபைஸ், விசேஷித்த பலிகளாக இருந்துச்சு. அதை தேவன் சுகந்த வாசனையாக இருந்தார். ஒரு முழுமையான ஒரு கீழ்ப்படிதலோட அவர் தன்னுடைய பலிகளை செலுத்த. அப்ப பலி செலுத்தணும்னு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா, கீழ்ப்படிதலோட, மனத்தாழ்மையோட, கொடுத்தலோட நாம் தேவனுடைய சமூகத்துல பலி செலுத்தும் பொழுதுதான் அது தேவனால் அங்கீகரிக்கப்படும். ஏன்னா காளை எவ்வாறு கீழ்ப்படிதலோட தேவனுக்கு பலிகளை ஏற்றாங்களோ அதே போலதான் வெள்ளாட்டுக்கடாவும், அதாவது சபையின் பிள்ளைகளும், அதாவது நம்முடைய பலியின் வாழ்க்கை முறைகளும் அதே கீழ்ப்படிதான் இருக்கும். நம்ம 1 சாமுவேல் புஸ்தகங்களை படிக்கிறோம் இல்லைங்க. செவி கொடுத்தல் எல்லாமே கரெக்டு தான், ஆனா கீழ்ப்படிதல் அதை விட ரொம்ப முக்கியம். பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் முற்றுமுடிய அப்படியே கை கொண்டு நடக்கணும்.
இதான் நம்ம சொல்லி வந்திருக்கிறோம். பாருங்க, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பரலோகத்திற்கு போனபோது பலியின் புண்ணியத்தை தன்னுடைய சிறுமந்தைக்கு, அதாவது திருச்சபையின் பிள்ளைகளுக்கு, மணவாட்டி வகுப்பாருக்கு மட்டும்தான் அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தா பிரயோகம் பண்ணிக்கிறார், பிரயோகிச்சிருக்கிறார். அப்போ அவருடைய பலியின் புண்ணியத்தை நம்ம மேல சாற்றுனதுனால தான் நம்மை ஜீவ பலியா தாங்கப்பான்னு சொல்லி சொல்றோம். அப்போ அவருடைய பலியின் புண்ணியத்தை நம்ம மேல சாற்றல அப்படின்னா நம்ம கிட்ட கொடுத்தா தாங்க கணக்கு கேட்கும். அப்போ நம்ம மேல தான் சாற்றிருக்காரு. அப்போ அதனால தான் நம்மளுக்கு முதல்ல அந்த அழைப்பு கொடுத்தாங்க. ஒருவன் என்னை பின்வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அணு தினமும் என்னை பின். அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்மளை தேவனுக்கென்று நம்ம நம்ம முடிய இது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பகுதியாகத்தான் இருக்குது. வாசிக்கலாம். எபிரேயர் 30ஆம் அதிகாரம் வசனம் 13 வெள்ளாட் 12 வாசிங்க. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரு தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஸோ இதனுடைய விளக்கங்கள் எல்லாம் கடந்த வாரம் பார்த்துட்டோம். இருந்தாலும் பாருங்க, வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும், தன்னுடைய சொந்த இரத்தத்தினால ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிச்சு நித்தியத்திற்கும் உண்டான அந்த ஒரு மீட்பை, அந்த எட்டர்னல் டெலிவரன்ஸ், அந்த நித்தியத்திற்கும் உண்டான மீட்பை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா உண்டு பண்ணியிருக்கார். அப்போ அந்த மீட்பு எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத அடுத்து சொல்றாரு 13ஆம் வசனத்துல. அது எப்படி எனில், எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளில் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தமானால். இங்க சொல்றாரு பாருங்க, அது எப்படி அப்படின்னா, காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தமானால் நித்திய ஆவியினால், அதாவது பரிசுத்த ஆவியினால, நித்திய ஆவியினால தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் விளக்கங்கள் கடந்த வாரம்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு தான் இப்ப 23வது வசனத்துல எப்படி ஆரம்பிக்கிறாரு இந்த பாட்டு, அதாவது விசேஷித்த பலிகளை குறித்து எப்படி சொல்றாரு அப்படின்னா வாசிக்கலாம். எபிரேயர் 9:23. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகள் எவ்வளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளிலால் சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே சொல்றாரு பாருங்க ரொம்ப கிளியரா. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள், பரலோகத்தில் இருக்கிறவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினால, மேலே நம்ம சொல்லிட்டு வந்தார் இல்லைங்களா, அந்த 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 கிட்டத்தட்ட 22 வசனங்கள் வரைக்கும் இப்படிப்பட்ட பலிகளினால சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்துச்சு. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளினால சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அப்படின்னா பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயல் அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் செய்து காமிச்சிட்டாங்க. அதாவது பரலோகத்தில் இருக்கிறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் அந்த ஆசரிப்பு கூடாரம். அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எப்படிப்பட்ட பலிகள் ஏறெடுக்கணுங்கிறதுக்கு ஒரு நிழலாக அங்கே பலியின் முறைமைகளை அங்கே சொன்னார். அதான் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்து வாரமா. அதெல்லாம் சாயலானவைகள். அப்போ இப்படிப்பட்ட பலிகளினால சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கும் பொழுது பரலோகத்தில் உள்ளவைகளோ, திருச்சபையின் பிள்ளைகளுக்கு ஒரு பேரே என்ன பேருனா ஆகையால் பரலோகங்களே, வசனங்கள் படிக்கிறோம் இல்லைங்களா, ஆகையால் பரலோகங்களே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும், எவைகளிலும் அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்தில் பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஏறெடுத்துட்டாங்க இல்லைங்களா பலி, இளங்காளை வெள்ளாட்டுக்கடா, அது நிழல், அது நிழல். நிஜம் கிறிஸ்துவும் சபையும். இவைகளிலும் விசேஷித்த பலிகளினால சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே அப்படின்னு சொல்லி அங்க சொல்றோம். அப்போ பரலோகத்தின் சாயலான அந்த ஆசரிப்பு கூடாரம் காளை மற்றும் வெள்ளாட்டுக்கடாவினுடைய அந்த பலிகளினால சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்துச்சு. நிஜமான கூடாரமாகிய அந்த பரலோகத்தில் உள்ளவைகள் இவைகளிலும் விசேஷமாக கிறிஸ்து மற்றும் சபையின் பலிகளினால சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருக்குது அப்படிங்கிறது அங்க சொல்றார். நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது அந்த சாயலானவைகள் அப்படிங்கிறதுக்கு நியாயப்பிரமாணத்தின் பலிகள் வெறும் நிழல்களாக மாத்திரமே,
நியாயப்பிரமாணத்தினுடைய பலிகள் வெறும் நிழல்களாகத்தான் இருந்துச்சு. நிஜம் இனி வரும் காரியங்களை பற்றியதாக இருக்குது. யூத காலத்துல கொல்லப்பட்ட காளைகளும் வெள்ளாட்டுக்கடாக்களும் விசேஷித்த பலிகளின் அடையாளங்களாகவும் நிழல்களாக மட்டும்தான் காணப்பட்டிருக்கு. யூத யுகம் மற்றும் சுவிசேஷ யுகங்களினுடைய அந்த ஒரு இணையான கால நீளம் போன்ற அதன் கால அம்சங்களிலும் இது பொருந்தக்கூடியதா இருக்குது. நிழலான பாவ நிவாரண நாள்ல நிழலான பலிகள் அங்க வந்து செலுத்தப்பட்டுச்சு. ஆனாலும் பாருங்க, அது அவங்கள பூரணப்படுத்தல. ஏன்னா மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அடுத்த வருஷம் மறுபடியும் போய் பலி செலுத்துவாங்க. அப்ப இந்த வருஷம் தப்பு பண்ணிட்டாலும் அடுத்த வருஷம் மறுபடியும் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை தான் இருக்குது ஒழிய, இந்த வருஷம் நம்மளுக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு, அடுத்த வருஷம் நம்மளை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றதில்லை. அது ஒரு காலம் அவங்கள பூரணப்படுத்தல. ஆனா நிஜம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் அது பூரணப்படுத்தும். ஏன்னா கிறிஸ்துவனுடைய பலியைப் போலவே சபையினுடைய பலிகள் இருக்கணும் அப்படி. அப்ப அந்த சுத்திகரிக்கிறது அப்படிங்கிறது கழுவப்படணும் அப்படிங்கிறத அவன் சொல்றான். அதாவது சுத்திகரிக்கிறதுக்கும் கழுவப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. சுத்திகரிக்கிறது அப்படிங்கிறது ஏதோ நம்ம பழைய பழைய ஏற்பாட்டுலலாம் நம்ம வந்து அப்படியே கையில அப்படியே சுத்திகரி. கழுவுறது அப்படிங்கிறது நம்மளை முற்றிலும் அங்க என்ன பண்ணணும்னா கழுவிக்கொள்ளும். அதுல பரலோகத்தில் உள்ளவைகள் அப்படின்னா ஆவிக்குரியவைகள், உயர்ந்த மற்றும் மகத்தான விஷயங்கள். ஏன்னா பரலோகம்னாலே அது உயர்வானது, அது உயர்ந்தது, அது மகா மேன்மையும் அருமையுமானது, அது மகத்தான விசேஷங்களாக அங்க வந்து இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்க்கிறோம். அதுல விசேஷித்த பலிகள் அப்படிங்கிறது இயேசு மற்றும் சபையினுடைய பலிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ பிரதான ஆசாரியன் மற்றும் உடன் ஆசாரிய கூட்டத்தாரனுடைய நீதிமானாக்கப்பட்ட வம்சீகம். அப்போ 18 நூற்றாண்டுகளுக்கு முன்பே இது ஆரம்பமாகி அவருடைய சீசர்கள் தங்கள் மாம்சத்தை ஒப்புக் கொடுப்பதில் தொடர்ந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி சொல்றோம். 2 காணிக்கைகள், அதாவது காளையாகிய இயேசு கிறிஸ்து மற்றும் வெள்ளாட்டுக்கடா, அதாவது அவருடைய சரீரத்தினுடைய அவயவங்கள், இது விசேஷித்த பலிகளாக இருக்குது. காளைகள் மற்றும் வெள்ளாட்டுக்கடாக்களினுடைய பலிகளால் நிழலாக அங்க காண்பிக்கப்பட்டது. உயரிய தளத்தில் ஏறெடுக்கப்பட்ட விசேஷித்த மேலான அந்த ஒரு ஆராதனைகள், ஆசரிப்புகள், பலிகள் இந்த ஒரு சுவிசேஷ யுகத்தினுடைய விசேஷித்த பலிகளாக இருக்குது. பாவ மன்னிப்பு மற்றும் திரும்ப கொடுத்தலின் அடிப்படையாக அது இருக்குதுன்னு சொல்லி சொல்றோம். இந்த நிஜமான பாவ நிவாரண நாளுக்குரிய விசேஷித்த பலிகளாக அது இருக்குது. இது முழு பலனுடையதாக இருக்கும். மேலும் மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லியும் செஞ்சாங்க. அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்திற்கு ஒரு முறை அங்க வந்து செஞ்சாங்க. ஆனா இந்த நிஜத்துல வந்து அப்படியெல்லாம் இல்ல. இது விசேஷித்த பலிகள், இது மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்லி சொல்றோம். இது மெய்யாகவே முழு உலகத்தின் பாவங்களையும் என்றென்றைக்குமாக நீக்கிடும். கிறிஸ்துவும் சபையும் ஏறெடுக்கக்கூடிய பலிகள் என்றென்றைக்கும் அது வந்து என்ன சொல்லப்பட்டோம்னா உண்மையாலுமே அது நீக்கிருன்னு சொல்லி முழு மனுக்குலத்தின் சார்பாக அது வந்து செய்யப்பட்டது, அவங்களுக்காக செய்யப்பட்டது. மேலான மத்தியஸ்தரனுடைய அந்த ஒரு மத்தியஸ்தத்திற்கான ஒரு அடிப்படையாக இருக்குது. ஏன்னா கர்த்தர் தான் மத்தியஸ்தராக இருக்கிறார். அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளும் மத்தியஸ்தம் பண்ண போறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப கர்த்தருடைய வெள்ளாட்டுக்கடா பாவ நிவாரண பலியில் பிரதிநிதித்துவம் செய்யப்பட்ட விசேஷித்த பலிகளில் சபைக்கு கிடைத்த பங்கானது கிருபையினால கிடைக்கப்பட்ட ஒன்றை தவிர அவர்களது சொந்த தகுதியினால் கிடைக்கப்பட்ட. நம்முடைய தகுதி யாருனால உண்டாயிருக்குங்க? நம்முடைய தகுதி சர்வ வல்லமையுள்ள தேவனால உண்டாயிருக்கு. நம்ம ஒண்ணுமே இல்லை. தகுதி தேவனால தான் உண்டாயிருக்குது. இதுல நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது நம்முடைய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அது உண்டாயிருக்குதுன்னு சொல்லி. விசேஷித்த பலிகள் நிறைவடையும் போது பாவ நிவாரணம் அங்க முழுமையடையுது. மனுக்குலத்தின் மீதான அந்த ஒரு தண்டனையும் அங்க வந்து நீக்கப்படுது அப்படின்னு சொல்லி அங்க வந்து. அப்போ நியாய பிரமாண உடன்படிக்கைக்கு திரும்பி செல்வதற்கு பதிலாக அல்லது அதை பற்றி கொண்டிருப்பதற்கு பதிலாக அவர்கள் நிஜமானவற்றை எதிர்நோக்கியும் பற்றி கொண்டும் விசேஷித்த பலிகளில் தங்களுக்குள்ள பங்கை பற்றி கொள்ளவும் அது வேண்டியதாக இருக்குது. இஸ்ரவேல் வம்சத்தார் பெற்றிருந்தவை மற்றும் செய்தவை அனைத்துமே நிழலாகத்தான் இருக்குது. மீண்டும் நாம் புரிந்து கொள்ளலாம், அது நிழல் தான். நிஜம் கிறிஸ்துவை பற்றியது, அப்போ நம்மை பற்றியதாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவை மேலானவை கொண்டு மாற்றீடு செய்யப்பட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத அங்க வந்து சொல்லிட்டு அடுத்து எபிரேயர் 9:24 சொல்றாரு, வாசிங்க. அந்தப்படியே மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டது இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல்
பரலோகத்தில்தானே இப்பொழுதும் நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாம்படி பிரவேசித்திருக்கிறார். சொல்றாரு பாருங்க, அந்தப்படி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்துல கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்துல தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்துல பிரத்யட்சமாகும்படி அவர் வந்து பிரவேசிச்சிருக்காருன்னு சொல்லி சொல்றார். அப்ப கையினால செய்யப்பட்டதா இருக்கிற அப்படின்னா, நிழலான பிரதான ஆசாரியனாகி ஆரோன் செஞ்சது போல நிழலான ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள கையினால செய்யப்பட்டதா இருக்கிறது அந்த நிழலான ஆசரிப்பு. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த ஒரு பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலத்தை அங்க. அப்ப கிறிஸ்துவானவர் அப்படிங்கிறவங்க பாருங்க, ஆரோனின் முறைமையைச் சேர்ந்த நிழலான பிரதான ஆசாரியனுடைய பணியுடன் மெய்யான ஆசரிப்பு கூடாரத்துல அல்லது பரிசுத்த ஸ்தலங்கள்ல கிறிஸ்துவுக்கு இருக்கும் பணியை அது ஒப்பீடாக அங்க நிழல்ல ஆரோனினுடைய அந்த ஒரு ஊழியங்கள் இருக்குதுன்னு சொல்லி. அப்ப அப்படி பிரவேசியாமல் அப்படின்னா பாருங்க, இயேசு ஒரு பூமிக்குரிய பிரதான ஆசாரியனாக இருந்திருக்க முடியாது. ஏனெனில் அவர் லேவி கோத்திரத்தைச் சேர்ந்தவர் அல்ல, மாறாக அவர் யூதா கோத்திரத்தைச் சேர்ந்தவராக இருக்கிறார். அவர் பரலோகத்தில் தானே அப்படின்னா நிஜமான மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள, பரலோகம் அப்படிங்கிறது நிஜமான மகா பரிசுத்த தமது பூரண கீழ்ப்படிதல் என்னும் சுகந்த தூபத்தோட அங்க நிழல்ல காண்பிக்கப்பட்டுள்ளபடி மகா பரிசுத்த ஸ்தலத்துல பலி ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு கிறிஸ்து அங்க செல்ல வேண்டியது அவசியமா இருந்துச்சு. நிழல்ல பார்த்தோம் இல்லைங்களா, அங்க தூப பீடம் வந்து பரிசுத்த ஸ்தலத்துல பொழுது அது திரையை கடந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள சுகந்த வாசனை கொடுக்கும் விதமாக அது வந்து போகும்னு சொல்லி. அதுக்கு தான் இங்க நம்முடைய சகோதரர் சொல்றாரு, கிறிஸ்து தமது பூரண கீழ்ப்படிதல் என்னும் சுகந்த தீபம், சுகந்த தூபத்தோட. அப்படின்னா பாருங்க, கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது தேவன் நுகரக்கூடிய ஒரு பலியாக இருக்குது, அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பலியின் அதிமேன்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்குது. தேவன் இங்க சொல்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பூரண கீழ். அதற்கு ஒரு நிழலாகத்தான் அங்க வந்து கர்த்தரை வந்து காண்பிச்சிட்டார். பார்க்குறோம், கர்த்தர் அப்படி வாழ்ந்துட்டும். அப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்துல அப்படி கீழ்ப்படிதலோட போனதுனால அவர் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டார் சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் 2ஆம் திரைச்சீலைக்கு அப்பால் சென்று மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவர் வந்து பிரவேசிச்சிருக்கார். கவனிக்கலாம் பாருங்க, ஆவிக்குரிய யதார்த்தம் என்ன அப்படின்னா, தம்முடைய பூமிக்குரிய ஊழியத்தின் 3.5 ஆண்டுகள் பரிசுத்த ஸ்தல நிலையிலும் அவருடைய உயிர்த்தெழுதல்ல மகா பரிசுத்த ஸ்தல நிலையிலும் அவர் வந்து காணப்பட்டார். இதுதான் ஸ்பிரிச்சுவலான ஒரு கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லி இங்க நம்முடைய சகோதரர். அப்ப நமக்காகனா நம் சார்பாக அவர் வந்து அப்படி சபைக்காக, திருச்சபைக்காக, மணவாட்டிக்காக, 144,000 பேருக்காக, ஆவிக்குரிய இஸ்ரேலுக்காக, விசுவாசிகளுக்காக, நிஜமான ஆசாரியர்களும் லேவியருமாகிய விசுவாச குடும்பம் தமது பலியின் ரத்தத்தை கிருபாசனத்தின் மேல் தெளிப்பதற்காக அவர் வந்து போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போதுதான் நாம் கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினால கிரயத்திற்கு கொல்லப்பட்டோம். போன வாரம் நம்ம வந்து படிச்ச 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. எப்போ கொல்லப்பட்டோம்? கிரயத்துக்கு வாங்கப்பட்டோம் அப்படின்னா அப்போதுதான். எப்போது அப்படின்னா தமது பலியின் ரத்தத்தை கிருபாசனத்தின் மேல் தெளிப்பதற்காக போனார் இல்லைங்களா, தெளிச்சார் இல்லைங்களா. ஸோ அப்போதுதான் நாம் கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினால கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம். நமது கர்த்தர் தமது பரமேறுதலுக்கும் பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்தாவி இறங்கி வருவதற்கும் இடைப்பட்ட 10 நாட்கள்ல நிஜமான ஆசாரியர் மற்றும் லேவியருக்காக தமது ரத்தத்தின் புண்ணியத்தை அவர் வந்து பயன்படுத்திக்கிறான்னு சொல்லி சொல்றார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும் அனைவருடைய பாவங்களுக்காகவும் திருப்தி செஞ்சிருக்கார். நமது மீட்பர் ஆரம்பத்துல ஒரே தரம் மற்றும் என்றென்றைக்குமாக நமக்காக புண்ணியத்தை சாற்றி வைத்துட்டாரு. பிதாவாகிய தேவனிடத்துல சாற்றி வச்சுட்டார் சொல்லி நம்ம. அந்த நேரத்துல செய்யப்பட்ட அந்த சாற்றுவித்தல் ஒட்டுமொத்த சபைக்கும் போதுமானதாக இருந்திருக்குது. அந்த புண்ணியத்தினாலேயே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். கர்த்தர் போய் தன்னுடைய ரத்தத்தினுடைய பலியின் வாழ்க்கை கொண்டே சாற்றி வைத்தார் இல்லைங்களா. அதனால நாம் என்ன பண்றோம்னா நீதிமானாக்கப்படுறோம். இதன் வாயிலாக நாம் அர்ப்பணிப்பின் மூலம் அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்க வாய்ப்பு கிடைக்குது. நீதிமானாக்கப்படுதல் மற்றும் பரிசுத்தமாக்கப்படுதல் ஆகியவற்றின் நிபந்தனைகள் மற்றும் விதிமுறைகளின் கீழ் வருபவர்களுக்காக அவர் வந்து செலுத்தியிருக்கிறார். அதன் பின்னரே பரிசுத்தாவி அது இறங்கி வருது. பரிந்து பேசுபவராக அட்வொகேட் மினிஸ்ட்ரி அங்க வந்து இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கிறோம். பிதாவினால இழுக்கப்பட்டவர்கள் தான் அந்த நமக்காக தங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு நமது கர்த்தருடைய வாழ்க்கை முறை, அவர் பலியை சாற்றுவித்தலுடைய அந்த ஒரு முறைமைகளை நாம் கவனிக்கும் பொழுது அது ஒரு நம்மளுக்கு ஒரு அடையாளங்களாக, ஒரு நிழல்களாக, ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
நாம் அவருடைய மனவாட்டியாக, அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக மாறுவதற்கான வாய்ப்பை அது வழங்கக்கூடியதா இருக்குது. நம்முடைய பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வதற்கு முழு புண்ணியமுமே அல்லது மீட்கும் பொருளுமே அங்க வந்து தேவைப்படுது. ஏனெனில் அது அவ்வாறு தான் அது பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு இப்போ வந்து உலகத்திற்காக அல்ல அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா சுவிசேஷத்துல ஃபர்ஸ்ட்டு திருச்சபையின் பிள்ளைகளுக்காகத்தான் அவருடைய பரிந்து பேசு. அடுத்தது மேலும் கவனிக்கும் பொழுது பாருங்க, சபைக்காக அதை பயன்படுத்தி முடிக்கும் வரையில், அதாவது இந்த யுகத்தின் இறுதி வரையில் அவர் உலகத்திற்காக தமது மீட்கும் பொருள் புண்ணியத்தை பயன்படுத்த மாட்டார். கிளியரா புரிஞ்சு. இயேசு தமது ஞானஸ்தானத்தில் தண்ணீரிலிருந்து எழுப்பப்பட்ட போது அவர் நிஜமான பிரதான ஆசாரியனை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பிரதிநிதித்துவப்படுத்திக்கிறார். அவர் அங்கிருந்து நமக்காக தேவனுடைய சமூகத்துல பிரத்யட்சமாகும்படி மகா பரிசுத்த அந்த தேவனுடைய சமூகத்தில் அப்படின்னா சபை வாய்ப்பாருக்காக வகுப்பாருக்காக பாவ நிவாரணம் செய்யும்படிக்கு அவர் தமது பழியின் புண்ணியத்தை அங்க வந்து சமர்ப்பித்தார். அவர் நமக்காக திருப்தி செய்தார். நமது கர்த்தர் அவருடைய மனித ஜீவனையும் திரும்ப கொடுத்தலின் உரிமைகளுமே நமக்காக அங்க வழங்கினார் அல்லது பயன்படுத்தினார். அவர் சமர்ப்பிக்கையில சப்மிட் பண்ணும்போது கடந்த காலத்துல தேவன் பொறுமையா இருந்தபோது செய்யப்பட்ட விசுவாசிகளின் பாவங்களுக்காக அவர் தமது புண்ணியத்தை அவர் வந்து சமர்ப்பித்து அங்க வந்து வாழ்ந்திருக்கிறான்னு சொன்னவர். அங்கே அவர் நமது எதிர்கால பாவங்களுக்காக தமது புண்ணியத்தை பயன்படுத்தல. கடந்த காலம் எதிர்காலங்களுக்கு இல்லை. சபைக்கான பரிந்து பேசுபவராக கர்த்தர் ஏறெடுத்த பணியானது சுவிசேஷ யுகம் முழுவதும் அவர் மூலமாக பிதாவிடம் வரும் அனைவருக்காகவும் அவர் தமது வெளியேறப்பட்ட ரத்தத்தை பயன்படுத்திய போது அது ஆரம்பமாயிருக்குதுன்னு சொல்லி சொல்றார். இது நாம் தேவனை அணுகுவதற்கும் கிறிஸ்துவின் சீசர்களாக மாறுவதற்கும் பரிசுத்த ஆவியின் ஜெனிப்பித்தலை பெற்றுக்கொள்வதற்கும் அது உதவக்கூடியதா இருக்குது. மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்த அந்த ஒரு செக்கினா அப்படிங்கிற அந்த ஒரு மகிமை, அதாவது அந்த ஒளி நிழலாக காண்பிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றார். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திற்கான நிஜமாக இருக்குது. வாசிங்க. பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து, அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவான். சொல்றாரு பாருங்க. பின்பு காளையின் ரத்தத்துல கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால கிருபாசனத்தின் மேல தெளிச்சு, அந்த ரத்தத்துல கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்திற்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால தெளிக்க கடவன் சொல்லி சொல்றாரு. அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த அந்த செக்கினா மகிமையால நிழலாக அது வந்து காண்பிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். அந்த பிரத்யட்சமாகும்படினா நம்முடைய பலியின் புண்ணியத்தை சமர்ப்பிக்க வேண்டி கிருபாசனத்திற்கு முன்பாக அப்படின்னா பிரத்யட்சமாக ஒரு வழக்கறிஞர் உங்களுக்காக நீதிமன்றத்திற்கு சென்று நீதியின் முன்னிலையில், அதாவது நீதிபதியின் முன்னிலையில் தோன்றுவது போல அவர் வந்து தோன்றார் நமக்காக. அவர் உன்னதத்திற்கு ஏறி போன போது கல்வாரியில தமது சொந்த தனிப்பட்ட பலியை நிறைவேற்றி முடித்த 40 நாட்களுக்கு முன்பாக அவர் இப்படியாக அவர் பரிந்து பேசுவதாக இருக்கிறார் சொல்லி சொல்றார். அப்போ கிறிஸ்து கைகளால செய்யப்பட்ட இந்த பூமிக்குரிய ஆசரிப்பு கூடாரத்துல பிரவேசியாம பரலோகத்துல நமக்காக பரம பிதாவிடம் என்ன பண்றாரு சொல்லி பாட்டோம்னா பரிந்து பேசுபவராக பிரவேசித்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த 24ஆம் வசனம். அடுத்து 25ஆம் வசனம் வாசிக்கலாம். பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடு வருஷாந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. இந்த வசனம் நல்லா புரிஞ்சுக்கலாங்க. அதாவது பிரதான ஆசாரியன் அந்நிய ரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிப்பது போல அவர் அநேகந்தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்ப இதுல மொழிபெயர்ப்பு கொஞ்சம் தவறுதலா இருக்குது. அதாவது பிரதான ஆசாரியன் ஒவ்வொரு வருஷமும் மிருகங்களினுடைய பலி, அதாவது காளை மற்றும் வெள்ளாட்டுக்கடா ரத்தத்தோட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த இடத்துக்குள்ள போறது போல என்ன எப்படி இருக்குன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள அந்த இடத்துக்குள்ள போறது போல கிறிஸ்து திரும்ப திரும்ப தம்மை பலியாக செலுத்தும்படி பரலோகத்துக்குள்ள அவர் வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். திரும்ப திரும்ப கிறிஸ்து போகணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு தான் நம்ம ஒரு சில வசனங்கள் நம்ம ரெஃபரன்ஸ் பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 30:10 வருஷத்தில் ஒருமுறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினால் அதன் கொம்புகளின் மேல் பிரயச்சித்தம் பண்ணுவானாக. உங்கள் தலைமுறை தோறும் வருஷத்தில் ஒருமுறை அதன் மேல் பிரயச்சித்தம் பண்ணுவானாக.
அது கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது என்றார். ஸோ இங்க பாருங்க, நிழல்ல நம்ம வந்து பார்க்கும் பொழுது வருஷத்திற்கு ஒரு முறை. அப்ப கிறிஸ்து திரும்ப திரும்ப தம்மை பலியாக செலுத்த வேண்டி அங்க பரலோகத்திற்கு போக வேண்டியதில்லைன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அதான் நம்ம வந்து பார்த்தோம். வருஷத்தில் ஒரு முறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் ரத்தத்தினால அதன் கொம்புகளின் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவானாக. உங்கள் தலைமுறை தோறும் வருஷத்தில் ஒரு முறை அதின் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவானாக. அது கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது அப்படின்னு மேலும் லேவியராகமம் 16:2. கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடிக்கு பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வரவேண்டாம் என்று அவனுக்கு சொல் என்றார். பாருங்க, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தின் மேல் நான் காணப்படுவேன். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடிக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேல் உள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேலைகளிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மேலும் எபிரேயர் 9:7. 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் நிமித்தம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தில் தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். இங்க பார்க்கிறோம், 2ஆம் கூடாரம் அப்படிங்கிறது முதல் கூடாரம் பரிசுத்த ஸ்தலம், 2ஆம் கூடாரம் அப்படிங்கிறது மகா பரிசுத்த ஸ்தலம். 2ஆம் கூடாரத்துல பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் ரத்தத்தோட பிரவேசிச்சு அந்த ரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து தம்மை ஒரே தரம் பலியாக செலுத்தியதே போதுமானது, அதுவே நிறைவானது, அதுவே சரியா அப்படின்னு தான் அந்த 25ஆம் வசனத்துல அங்க வந்து சொல்றாரு. அப்ப தலையும் சரீரமும் இப்படியாக அங்க வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பலிகளை கவனிக்கிறோம். அப்ப அங்க பிரதான ஆசாரியன் போல அப்படின்னா கிறிஸ்துவின் பலி யூத ஆசரிப்புகளுடன் கூடுதலாக சேர்ந்தால் மட்டுமே நமக்கு பயன்படும் என்று நாம் வந்து நினைக்கக்கூடாது அப்படின்னு அங்க வந்து சொல்றாரு. மேலும் பாருங்க, அந்த வருஷந்தோறும் அப்படின்னா பூமிக்குரிய ஆசாரியர்கள் வருஷத்திற்கு ஒரு முறை பாவ நிவாரண நாள் அன்று நிழலான தேவ சமூகத்திற்குள், அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள பிரவேசிச்சு செக்கினா மகிமையின் முன் தோன்றினாங்க. நிழலான பலிகள் வெறும் நிழல்கள் மட்டும்தான், ஏன்னா அது நிழல் தான். அவற்றால் ஒருபோதும் பாவத்தை நீக்கி போட முடியல, ஒருத்தங்களை பூரணப்படுத்த முடியல. மாறாக ஒரு வருடம் அளவும் அதை வந்து மறைத்து வைக்க மாத்திரமே செய்யுது. வருஷம் வரைக்கும் அது மறைச்சு வைக்குது, அவ்வளவுதான். அடுத்த வருஷம் போய் அதை வந்து ஒப்புரவானதுக்கு அப்புறம் மீண்டும் புதிய பாவங்கள் செய்வாங்க, அதை மறுபடியும் மறைச்சு வைப்பான். ஆனா கிறிஸ்துவனுடைய பலி, சபையினுடைய பலி அப்படியாக இருக்க போறது இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து அநேகம் தரம் தம்மை பலியிடும்படிக்கு அப்படிங்கிறதுக்கு நம்முடைய சகோதரர் சொல்றார். நிழலில் செய்யப்பட்டது போல நிஜத்துல அவர் ஒவ்வொரு ஆண்டும் இதை செய்வார் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. கிறிஸ்து தமது பலியை ஒவ்வொரு ஆண்டும் திரும்ப திரும்ப செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் அவருடைய இது நிஜமானது பலி, அவருடைய இது நிஜமானதும் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒன்றாக அது வந்து இருக்குது. ரோம கத்தோலிக்க சபையோ இந்த ஒரு வேத வாக்கியத்திற்கு நேர்மாறாக தமது திருப்பலியில், அதாவது மாசு வைப்பாங்க இல்லைங்களா, சொல்றார். ஸோ திருப்பலியில வருஷா வருஷம் மட்டுமல்லாது தினதோறும் பலியை அவங்க திரும்ப திரும்ப செலுத்துறாங்க, தினதோறும் பூஜை அவங்க வந்து செய்யறாங்கன்னு சொல்லி அங்க வந்து அடுத்து 26ஆம் வசனத்தில் சொல்றார். எபிரேயர் 9:26. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானதும் முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதினாலே பாவங்கள் நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரு தரம் வெளிப்பட்டார். இந்த வசனத்துல ஃபர்ஸ்ட் 3 வரி கரெக்டா இருக்கு. அதாவது அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அடுத்து வரக்கூடிய வரிகள் பாருங்க. அப்படி அல்ல, அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதுனால பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்துல ஒரே தரம் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா வெளிப்பட்டார், அதாவது 2ஆம் வந்திருத்தல். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த கடைசி காலத்துல அனைவருக்குமே அவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்லி போட்டோம்னா பாவ நிவர்த்தி செஞ்சிருக்கணும். அப்படித்தான் இருக்கு. அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதுனால பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்துல ஒரே தரம் வெளிப்பட்டார்னு சொல்லியிருக்கு. அப்போ பாருங்க, அனைவருக்குமே பாவ நிவர்த்தி செய்திருக்கணும், அனைவருக்குமே ஒரு விடுதலை, ஒரு மீட்பு கிடைச்சிருக்கணும். பட் உலகம் இன்னைக்கு பார்க்கும் பொழுது அது பாவத்தின் பிடியில, பாவத்தினுடைய வஞ்சனையில தான் சிக்கி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப இந்த வசனத்தினுடைய உண்மையான பொருள் என்னங்கிறத நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா பாருங்க, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தரம் தம்மைத்தாமே பலியிட்டார். எப்போ அப்படின்னா 1ஆம் வருகையில. எப்படின்னா தம்மைத்தாமே அப்படிங்கிறது தலையும் சரீரமும் செஞ்சுதான்.
ஒண்ணு, அதாவது நம்ம கர்த்தருடைய பலி அங்க யோர்தான்ல அங்க வந்து துவங்குச்சு. அடுத்து பெந்தேகோஸ்தே நாள்ல சபையினுடைய பலி அங்க வந்து துவங்கும். ஆனா பாவ நிவர்த்தி உண்டாயிருச்சா அப்படின்னா, பாவ நிவர்த்தி உண்டாகல. இது எப்போ நடக்கும்னா, கடைசி காலத்துல நடக்கும் அப்படின்னு சொல்றார். இப்ப கடைசி காலம் அப்படிங்கிறது பாருங்க, அதனுடைய கிரீக் வேர்டு சன்டேலியா அப்படிங்கிற வார்த்தை வந்து SUN அதனுடைய விளக்கம் பின்னால நம்ம வந்து பார்க்கலாம். அதுல அது யுகத்தினுடைய முடிவை அது அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. அறுப்பு உலகத்தின் முடிவு அப்படின்னா சுவிசேஷ யுகத்தை குறிக்கிறதாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்மளுக்கு தெரியும் யூத யுக முடிவு கிறிஸ்துனுடைய அது ரத்தமாக இருக்குது. அதே போல 2வது சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவு திருச்சபையினுடைய பலியாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ உலகம் உண்டானது முதற்கொண்டு அப்படின்னா மிருக பலிகள் உலகத் தோற்றம் முதற்கொண்டே அவசியமா இருந்திருக்குது அப்படிங்கிறது அது வந்து அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. அப்போ அநேக தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே அப்படின்னா கிறிஸ்துவின் பலி மேலான விசேஷித்த பலியாக இல்லாவிட்டால் அவர் மீண்டும் மீண்டும் பாடுபட வேண்டியதா இருக்கும். விசேஷித்த பலியாக இருந்ததுனால தான் மீண்டும் மீண்டும் அவர் பலி செலுத்த வேண்டும். அப்ப தம்மை தாமே பலியிடுகிறதுனால உண்மையான பலி வந்ததுக்கு அப்புறம் யெகோவா தேவன் மற்ற காணிக்கைகளை பலிகளாகவோ அல்லது அவை அவசியம் என்றோ இனி அங்கீகரிக்க தேவையில்லாமல் போனது அப்படின்னு சொல்லி வெறும் முன்மாதிரியாகவோ அல்லது போதனையாகவோ இல்லாமல் பாவங்களை நீக்கும் பொருட்டாக தம்மையே பலியாக கொடுத்திருக்கார். அதான் நம்ம கர்த்தருடைய முதல்வர்கள் வரும்போது அங்க யோவான் ஸ்நானன் என்ன சொன்னார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப பாவத்தை நீக்கும் பொருட்டாக அப்படின்னா மரண தண்டனைக்கு நம்மை ஆளாக்கிய காரணியை நீக்கும் பொருட்டாக, பாவத்தை நீக்கும் பொருட்டாக. உலகத்தினுடைய பாவம் அப்படிங்கிறது ஆதாமின் பாவத்தோடு அது வந்து தொடர்புடையது. அது நம்முடைய பாவமாக இருக்குது. அப்ப கடைசி அப்படிங்கிறது அதான் சன்டேலியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அப்போ காலம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியும் அயோன், அதாவது யுகம். இப்போ கிறிஸ்துவின் முதலாம் வருகையின் போது யூத யுகத்தின் முடிவு அங்க வந்துச்சு. அப்போ ஒரே தரம் அவர் வந்து பலியிட்டதுனாலன்னா அவருடைய பலியானது தெய்வீக நீதி கோரிய கோரிக்கைகளை முழுமையாகவும் பூரணமாகவும் நிறைவேற்றியது. அது ஒரே தரம் மற்றும் என்றென்றைக்குமாக செலுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத எல்லா உண்மை கூற்றுகளும் அது ஒப்புக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்குன்னு சொல்லி இப்போ வெளிப்பட்டார் அப்படின்னா இயேசு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்காக சுத்தமான கரை திரையற்ற ஜீவனை ஒப்பு கொடுத்தது. ஒரு கரை இல்லை, ஒரு சுருக்கங்கள் இல்லை, அந்த மாதிரி ஒரு பலி அவர் வந்து ஒப்பு கொடுத்தார். அவர் பரலோகத்தை விட்டு வந்தது பலி என்றாகாது, அவர் பலி செலுத்துவதற்காக வெளிப்பட்ட காரணத்தினால அவர் வெளிப்பட்ட பிறகுதான் அந்த பலி செலுத்தப்பட வேண்டும். மாறாக அவர் வெளிப்பட்ட செயலே பலி என்றாகிடாதுன்னு சொல்லி பலி கொடுக்கப்பட்ட அவருடைய ஜீவனின் உண்மையான புண்ணியம் இது நீதியின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்ததால் மீண்டும் மீண்டும் செய்யப்பட வேண்டிய அவசியம் அங்கு ஏற்படலை அப்படின்னு சொல்லி இது இன்னொரு வகையில் நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்படின்னா பாருங்க, இந்த கடைசி காலங்கள்லன்னா இப்போ ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம். அப்போ பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு இதற்காக முதல் வருகையில் தம்மைத்தாமே ஒரே தரம் பலியிட்டுட்டார் அப்படின்னு சொல்லி வாசிக்கும் பொழுது இதனுடைய சரியான ஒரு விளக்கமாக இருக்கும். அந்த 2 ரத்தமும் மிங்கிளாகுது. அங்கே நிழல்ல பார்த்தோம் இல்லைங்களா, காளை மற்றும் வெள்ளாட்டுக்கடானுடைய ரத்தம் கலக்குது. அது போல 2 ரத்தமும் மிங்கிளாகி கிருபாசனத்தில் தெளிப்பதை இது வந்து அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அது இப்போ நடந்துருச்சா அப்படின்னா இல்லை, இனிமேல் தான் நடக்கும். ஏன்னா கிறிஸ்துவின் பலி அது முழுமை அடைஞ்சிருச்சு, சபையினுடைய பலி அது நடைபெற்று கொண்டிருக்குது. அதனால கடைசி நாட்களில் வெளிப்பட்டார். அடுத்து 27ஆம் வசனம் கூட வாசிங்க. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பது அடைவதும் மனுஷருக்கு நியாயப்பட்டிருக்கிறபடியே. இங்க சொல்றார் பாருங்க, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருந்தபடியே. அப்படின்னா மனுஷருக்கு அப்படின்னா மனுஷன் அப்படிங்கிறது பிரதான ஆசாரியனே அதை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. இவர் ஒவ்வொரு முறையும் பாவ நிவாரண நாள்ல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது சும்மா கேஷுவலா போக மாட்டார். தன்னோட உயிரையே பணைய வச்சு தான் போவார். உள்ள போனா வருமா வரமாட்டோமா தெரியல, உயிரையே பணைய வச்சு தான் போவார். ஏன்னா இவருடைய தகுதி அல்லது தகுதியின்மை, இவருடைய பலிகளை அங்கீகரிக்கிறது அல்லது அங்கீகரிக்காமல் நிராகரிக்கிறது, இதெல்லாம் தேவனுடைய கையில் தான் இருக்குது. போய் பலி செலுத்துவார். இவருக்கு தகுதி இருக்குதா இல்லையா, அங்கீகரிக்கிறதா நிராகரிக்கிறதா, இதெல்லாம் தேவனுடைய கையில் தான் இருக்கு. ஆனா உள்ள போறார். அப்படி அங்கேயே அவர் மறிச்சிட்டார் அப்படின்னா அவர்களுக்கான நியாய தீர்ப்பும் அங்க வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம்.
அல்லது பிழைச்சு வந்துட்டார் அப்படின்னா ஜனங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப தேவனுடைய ஒரு தீர்ப்பு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் இப்படியாகத்தான் இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து பார்க்கிறோம். இதே போலதான் பாருங்க, கிறிஸ்துவும் முழு தகுதியோட தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டு மீண்டும் எழுந்து வந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கும் அந்த பிரதான ஆசாரியனாக இன்னைக்கு இருக்கிறார். 7ஆம் அதிகாரமெல்லாம் நான் வந்து பார்த்தேன். ஆசீர்வதிக்கும் ஆசாரியன், பிரதான ஆசாரியன், நித்திய ஆசாரியன், இதெல்லாம் நான் வந்து படிச்சோம். அப்போ ஆசீர்வதிக்கக்கூடிய பிரதான ஆசாரியனாக இன்னைக்கு இருக்கிறார். ஸோ அதுதான் அந்த வசனத்தினுடைய ஒரு கருத்தாக இருக்குது. அப்படின்னா பாருங்க, அன்றியும் அப்படின்னா அப்போஸ்தலன் நிஜமான பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்துவை பற்றிய தாம் பேசிக்கொண்டிருந்த கருப்பொருளை திடீரென்று விட்டுவிட்டு தமது கருப்பொருளுக்கு எவ்வித சம்பந்தம் இல்லாமல் பொதுவாக மனுக்குலத்தை குறிப்பிடுறார் என்று கருதுவது நியாயமற்றதாக, பொருத்தமற்றதாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நிழல் மற்றும் நிஜம் பற்றிய ஒரு பாடம் ஒவ்வொரு ஆண்டும் யூத ஆசாரியர்கள் செய்யும் பணியை கிறிஸ்துவின் பணியோடு அங்க வந்து ஒப்பிடுது. யூத ஆசாரியர்களும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலங்களில் அவங்க செஞ்ச ஊழியமும் கிறிஸ்து இயேசுவையும் பரலோக பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் செய்யும் பணியையும் எவ்வாறு நிழலாக காண்பித்தன அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ ஒரே தரம் மரிக்கிறது அப்படிங்கிறது நிழலாக திரைச்சீலைக்கு கீழாக செல்லும் பொழுது நிழலாக கொல்லப்பட்ட மிருகத்தில் அது பிரதிநிதித்துவம், அடையாளத்துவப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ காலையில் அது அது பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்குது. இதற்கு பிறகு அவர் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் அது வந்து போக முடியும்னு சொல்லி சொல்றார். அப்போ அந்த ஒரே தரம் மரிக்கிறது அப்படிங்கிறது ஆசாரியன் காளையின் மீது தன் கைகளை வச்சு அதை கொன்று அதன் ரத்தத்தை பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் கொண்டு சென்ற காரியமானது ஜெனிப்பிக்கப்பட்ட புது சிருஷ்டியாகிய கிறிஸ்து தமது மனித ஜீவனை நீதியிடம் மீட்கும் பொருளாக எவ்வாறு ஒப்பு கொடுத்தார் என்பதை அது சித்தரித்து காண்பிக்குது. தெளிவா சொல்ற. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த பலிகளின் விளைவாக பிரதான ஆசாரியர் ரத்தத்தை பரிசுத்த ஸ்தலத்துக்குள் கொண்டு போய் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று பார்ப்பது அது எஞ்சி இருக்குதுன்னு சொல்லி சொல்றோம். அப்ப அந்த நியாய தீர்ப்பு அடைவதும் அப்படின்னா கிரிசிஸ் அப்படிங்கிற ஒரு கிரீக் வேர்டு வந்து பயன்படுத்துறாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா தீர்மானம். அப்ப தேவன் பலியை அங்கீகரிக்கிறார் அல்லது நிராகரிக்கிறார். நிராகரிக்கிறார் அப்படிங்கிறது நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். அப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முயற்சிக்கும் போது அவர்களுடைய தகுதி அல்லது தகுதியின்மையை குறித்து நியாய தீர்ப்பு அடைகிறது. ஸோ பலியின் ரத்தத்தை செலுத்துவதற்கும் அந்த விஷயத்தில் தெய்வீக நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்வதற்கும் 2ஆம் திரையை தாண்டி செக்கினா மகிமையினுடைய சமூகத்திற்குள்ள கடந்து செல்வது அது அடையாளப்படுத்து. அப்போ ஆசாரியன் ஒருவன் ஒவ்வொரு பாவ நிவாரண நாளன்றும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அவன் தனது ஜீவனை பணயம் வச்சு பிரவேசிக்கிறாரு. ஏனென்றால் அவனுடைய பலி அபூரணமானதாக இருந்திருந்தால் அவன் 2ஆம் திரையை தாண்டும் போதே மரிச்சிருவார். ஒருவேளை ஆசாரியனானால் அனைத்தும் சரியாக செய்யப்பட்டால், ஆசாரியனால எல்லாமே சரியாக செய்யப்பட்டுச்சுன்னா அவர் உயிரோடு இருப்பார். மேலும் ஜனங்களுக்கான ஆசாரியராக இருப்பதற்கு தகுதியானவர் என்று தீர்க்கப்பட்டு தெய்வீக தயவை கொண்டு வருவார், அதாவது அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருபவராக அவர் திரும்பி புறப்பட்டு வருவார். அப்போ அந்த நியாய தீர்ப்பு அடைகிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. பரலோகம் போகிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. நிழல்ல எப்படியெல்லாம் ஒரு தேவனுடைய தீர்ப்பு இருக்குதுங்கிறத சொல்கிறாரு பாருங்க. நம்ம ஈஸியாக சுலபமாக சொல்லிடுறோம், நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம், பரலோகம் போகிறோம், பரலோகம் போயிடுவோன்னு சொல்லி. அப்போ எப்படி போக முடியும்? இவ்வளவு தகுதிகள் இருக்கணும். ரொம்ப சிவியர் செலெக்ஷனாகத்தான் தேவன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைவதற்கு முன்பு அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் பரீட்சிக்கப்பட்டனர். கர்த்தர் முன்வைத்த தேவைகளின்படி பிரதான ஆசாரியன் பூரணமாக சரியாக செய்யவில்லை என்றால் அவர் மரிச்சிருவாரு. நமது மகா பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்து இயேசு கல்வாரியில் மரித்த போது நிஜமான 2ஆம் திரையின் கீழாக கடந்து போயிட்டார். மேலும் அவருடைய பலி எந்த விதத்திலாவது அபூரணமானதாக இருந்திருக்குமே, ஆனால் அவர் ஒருபோதும் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுப்பப்பட்டிருக்க மாட்டார். கர்த்தருக்கு அது ஒரு பெரிய பயமா இருந்துச்சு. எல்லா விதத்திலும் என்னுடைய பலி சரியா இருந்துருச்சா, தேவன் அங்கீகரிச்சிருவாரா? சப்போஸ் நான் ஏதாவது தேவன் விரும்பாத குணலட்சணத்துல நான் வந்து காண்பிச்சிட்டேன் அப்படின்னா, நான் திரும்பி வரலன்னா, நித்தியத்திற்கும் என் அப்பா கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு இல்லாம போயிடுச்சுன்னா, நான் 2ஆம் மரணத்திற்குள்ள போயிட்டேன்னா என்ன பண்றது? அப்போ தேவனுடைய அல்டிமேட் பிளான், ஒட்டுமொத்த உலகத்தையும் மீட்கக்கூடிய கிருபாதார பலியாக என்னை ஏற்படுத்தினாரே, அதெல்லாம் போயிருமே. என் பிதாவுக்கு நான் துக்கத்தை ஏற்படுத்திடுவேனே, என்னுடைய பிதாவினுடைய திட்டத்தை என்னால் செயல்படுத்த முடியாமல் போயிருமே
அப்படின்னு சொல்லி மிகுந்த கவலையோட தான் இருந்தார். அதெல்லாம் தான் அவருக்கு ரத்த வியர்வையா வந்துச்சு. படிச்சோம். ஸோ பரிசுத்தமானவருக்கே, மகா பரிசுத்தமானவருக்கே அப்படி ஒரு ஒரு தயக்கம் வந்து, ஒரு சுய பரிசோதனை இருக்கும் பொழுது நாம் அபூரணர்கள், அபரிபூரணர்கள். இப்ப நமக்கு எவ்வளவு ஒரு சுய பரிசோதனை நம்மளை குறிச்சு. சாதாரணமான ஒரு வாழ்க்கை நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருந்துட்டோம் அப்படின்னா, பரிதவிக்கப்படக்கூடியவர்களாக நம்ம மாறிருவோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அதுதான் அங்க வந்து சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரும் இந்த நியாய தீர்ப்பை கடக்கணும், பரீட்சிக்கப்படணும். மரண பரியந்தம் உண்மையா இருக்கணும். அப்போ பாருங்க, பரீட்சிக்கப்படுறோம், நியாய தீர்ப்பை கடக்கிறோம் அப்படின்னா, நம்ம உண்மையா இருக்கணும். எது வரைக்கும்? கடைசி வரைக்கும். மரண பரியந்தம். உலகின் தெரிந்து கொள்ளப்பட்ட நியாயாதிபதிகள் யார் யார் என்பதை தீர்மானிக்க இந்த யுகம் முழுவதுமே தேவைப்படுது. நம்ம நியாயாதிபதிகளா, ஜட்ஜஸா வந்து நிறுத்த போறார் தேவன். அப்படின்னா அவங்க யார் யாரு? அதுக்கு தான் இப்ப எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு நியாயாதிபதிய, ஒரு ஜட்ஜ ஏற்படுத்தணும்னா எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ். அதெல்லாம் பாஸ் பண்ணா தான் அவங்க என்ன பண்றாங்க? ஒரு போஸ்டிங் குடுக்குறாங்க. அதுபோல தான் உலகின் தெரிந்து கொள்ளப்பட்ட நியாயாதிபதிகள் யார் யார் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு இந்த யுகம் முழுவதுமே தேவைப்படுது. சபையின் சோதனை முடிவடையும் வரை உலகத்திற்கான நியாய தீர்ப்பு அல்லது சோதனை நாள் வர முடியாது என்பது தெளிவாகுது. இது பொதுவாக மனுக்குலத்திற்கு மட்டுமே பொருந்தக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லி. சுவிசேஷ யுக சபை இதற்கு விதிவிலக்கு. இங்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்பவர்கள் இந்த வாழ்க்கையிலேயே தங்களுடைய சோதனையை அல்லது நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்ளும். சரியா வாழ்ந்தோம்னா கிரீடம், மாறுபாடா வாழ்ந்தோம் அப்படின்னா அடுத்த லெவல் இறங்கிடுவோம் திரள் கூட்டம். முற்றிலும் தேவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் மீறி நாம செயல்பட்டுட்டோம் அப்படின்னா, கீழ்ப்படிதல் இல்லாமல் நம்ம வந்து செயல்பட்டோம்னா எந்த ஒரு நிலைமைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2ஆம் மரண வகுப்பு. ஸோ வாழ்க்கையில் தங்களுடைய சோதனையான அந்த ஒரு நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்றாங்க. நித்திய சித்திரவதை கோட்பாட்டிற்கு முரணாக 1000 வருட நாளே உலகத்திற்கான சோதனைக்கான நியாய தீர்ப்பின் காலம் என்று வேத வாக்கியங்கள் காட்டுதுன்னு சொல்லி. இப்போ மனுஷருக்குன்னா மனுஷராகிய ஆசாரியருக்கு, இஸ்ரவேலின் பல்வேறு பிரதான ஆசாரியர்கள், ஆரோனும் அவனுக்கு பின் வந்தோரும் அவர்கள் புது சிருஷ்டியின் பிரதான ஆசாரியருக்கு வெறும் நிழலா இருந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அது என்ன பண்ணியிருக்குன்னா நியமிக்கப்பட்டிருக்குது. அப்போ இங்கே மனுக்குலத்தின் மரணத்தை பற்றிய எந்த குறிப்பும் கொடுக்கப்படல. மாறாக ஆசாரியர்கள் தங்கள் பலிகளை செலுத்துவதையே இங்கே குறிப்பிடப்படுது. இந்த வசனத்தில் படிச்ச பிள்ளைங்கள விளக்கங்கள் அங்கே ஆசாரியர்கள் பலி செலுத்துறது குறித்து தான் சொல்றார். இப்போ தேவன் மனிதனை மரிக்கும்படியாகவும் அதன் பின்பு நியாய தீர்ப்பு அடையும்படியாகவும் நியமித்தார் என்பது உண்மை அல்ல. ஆதாம் ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டார். அவ்வாறு நியமிக்கப்பட்டிருக்கும் போதே அவனுடைய நியாய தீர்ப்பு அல்லது சோதனை அவனுக்கு காணப்பட்டுச்சு. என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நீ எல்லாத்தையும் ஆண்டு கொண்டு சந்தோஷமா இருன்னு சொல்லித்தான் ஆதாம வந்து நீ சாப்பிட்டேனா தான் சாகவே சாவாய். அப்ப சாப்பிடல அப்படின்னா ஜீவன் தான், ஆகவே சாவதில்லை. இதுதான் கரெக்ட். ஆனா பாருங்க, அவர் வந்து என்ன பண்ணிட்டார் சொல்லிட்டா, அந்த அந்த நாட்கள்லயே அந்த நியாய தீர்ப்பு அல்லது சோதனை அவர் காணப்பட்டுச்சு. அப்ப மரணம் என்பது பின்வரும் தண்டனையே அன்றி முன்கூட்டியே கொடுக்கப்பட்ட தண்டனை அல்ல. இதனால வரக்கூடிய ஒரு தண்டனை. மீட்கப்பட்டவர்கள் மாபெரும் நியாய பிரமாணிகருக்கு கீழ்ப்படிந்தால் அவர்கள் ஜீவனுக்காக நியமிக்கப்படுவாங்க. மாறாக அவர்கள் மரிப்பதற்காக நியமிக்கப்படல அப்படின்னு அங்க வந்து சொல்லிட்டு அடுத்து 28ஆம் வசனம் எப்படி சொல்றாருன்னா வாசி. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்கள் சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமானவர். இங்க எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த வசனம் படிக்கும் பொழுது பாருங்க, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, பாருங்க 2 பிரிவா வருது. ஒரே தரம் பலியிடப்பட்டாரு, அதுக்கப்புறம் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆவது தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். இந்த வசனம் திருவிழியத்துல அவ்வாறு கிறிஸ்துவும் பலரின் பாவங்கள் போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்கு காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். சொல்ற பாருங்க, இப்படித்தான் கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார், மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனா பாவத்தின் பொருட்டாக அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு கொடுக்கும் பொருட்டு அவர் வந்து தோன்றுவார்னு சொல்லி சொல்றார்.
அப்போ அவ்வாறே அப்படின்னா அந்த விதமாகவே கிறிஸ்துவம் அப்படின்னா மனுஷராகிய ஆசாரியர்கள் இவருக்கு நிழலாகவும் அடையாளங்களாகவும் மாத்திரமே காணப்பட்டாங்க. பாவ நிவாரண நாளின் 2 பலிகளும் உண்மையில ஒன்றே. ஏனென்றால் 2ஆம் பலியானது 1ஆம் பலியின் அடிப்படையில அமைஞ்சிருக்குது. 1ஆம் பலி தலையையும் 2ஆம் பலி சரீரத்தையும் அது பிரதிநிதித்துவப்படுத்துது. அப்ப அநேகருடைய பாவங்களின்னா எல்லா மனுஷருடைய பாவங்களையும் உலகத்தினுடைய பாவங்களையும் பெந்தேகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவி அருளப்பட்டதன் மூலம் அவருடைய பலி கர்த்தரால ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கும், அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கும், அவருடைய பலியை ஏற்றுக்கொண்டு தெய்வீக நியாய தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ள என்பதற்கும் நமக்கு ஆதாரம் இருக்குது. 3ஆம் நாள்ல திரைக்கப்பால் ஆவியின் ஜீவியாக அவர் உயிர்த்தெழுந்த காரியமானது அவருடைய பலியின் வேலை முற்றிலும் நிறைவேறியாயிற்று என்பதற்கும், அது பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கும் ஆதாரமா இருக்குது அப்படின்னு சொல்லி இங்க சொல்றோம். அப்ப இது ஒருபோதும் மீண்டும் மீண்டும் செய்யப்பட மாட்டாது. எந்த ஒரு அபூரண மனிதனும் செய்யாத அல்லது செய்ய முடியாத காரியத்தை அவரால் செய்ய முடிந்ததேயானால் அவர் ஒரு பரிபூர்ண மனிதனாக இருந்திருக்க வேண்டும். நிழலான ஆசாரியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பலி செலுத்தி பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்ற போதிலும் நிஜமாகிய கிறிஸ்து ஒரே முறை மட்டுமே உள்ளே செல்ல வேண்டும். கிறிஸ்து செலுத்திய பலி அவருடைய சொந்த ஜீவன். ஆனால் இந்த நிழலான மனுஷர் செலுத்தியது மற்றவர்களுடைய ரத்தம், மற்றவைகளுடைய ரத்தம், மிருகங்களினுடைய. அப்போ அவர் யோர்தானில் தம்மை அர்ப்பணித்தது மட்டுமல்லாமல் தமது 3½ ஆண்டு கால ஊழியத்தின் போது அந்த பலியை அல்லது காணிக்கையை தொடர்ந்து செலுத்தி கடைசியில் அதை கல்வாரியில் நிறைவு செஞ்சார். எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். கிறிஸ்துவின் பலியை பற்றிய காரியமே ரோம கத்தோலிக்கருக்கு எதிரான ஆரம்பகால எதிர்ப்பிற்கான கிளர்ச்சிக்கான ஒரு அடிப்படையாக இருந்துச்சு. அப்போ அவர் யோர்தான்ல தம்மை அர்ப்பணிச்சது மட்டுமல்லாம அப்படி அவர் 3½ ஆண்டு காலம் அந்த பலியை காணிக்கையை தொடர்ந்து செலுத்த. இப்போ தமக்காக காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவர் உண்மையாலுமே பலியிடப்பட்டிருக்கார் அப்படின்னா உண்மையில மரிச்சிருக்கார். அப்போ உபத்திரவ காலத்திலும் அதற்கு பிறகும் முழு உலகமும் மீட்பரை எதிர்நோக்க தொடங்கும். மனுக்குலம் தங்களுக்கு ரட்சிப்பு தேவை என்பதை உணர்ந்து கொள்ளும் போது மகிமையில் இருக்கும் கிறிஸ்துவின் மூலமாக விடுதலை அவர்கள் எதிர்பார்ப்பாங்க. ராஜ்யம் குறித்து சொல்றார். கிறிஸ்துவின் மூலமாக விடுதலையை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். தற்போதைய ஏற்பாடுகளின் மீது அதிருப்தி கொண்டு ஒழுங்கற்ற நாகரிகத்தின் மீது ஒரு குறிப்பிட்ட தண்டனையை கொண்டு வரவிருக்கும் பெரியவர் என்ற கண்ணோட்டத்தில் முழு உலகமும் கர்த்தரை காணும் போது முதல் வெளிப்பாடு அங்க இருக்கும். பாருங்க, இப்ப நடக்கக்கூடிய உலகத்தினுடைய விஷயங்களை, வாழ்க்கை முறைகளை 7ஆம் தூதன் ரொம்ப வருடங்களுக்கு முன்பாகவே எழுதி வச்சு. நாகரீகமற்ற வாழ்க்கை வார்த்தை சொல்றார். நாகரீகமற்ற வாழ்க்கை, ஒழுங்கற்ற நாகரீகத்தின் மீது ஒரு தண்டனையை கொண்டு வரக்கூடிய சூழல் சொல்றாரு. அப்ப பெரியவர் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் முழு உலகமும் கர்த்தரை காணும் போது அது முதல் வெளிப்பாடு அங்க இருக்கும்னு சொல்லி அவளோட காத்திருக்கும் ஜனங்கள் ராஜ்யத்தின் மகிமையில தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சிருஷ்டியாக நாம் இயேசுவை நோக்கி பார்ப்பது போல உலகமும் பார்க்கும். மேலும் ஒவ்வொரு நாளும் அவரை இன்னும் தெளிவாக காணவும் அது செய்யும். அவருடைய வெளிப்பாடு வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடு இருக்கும். இருப்பினும் இஸ்ரேலரும் உலகத்தாரும் அவருடைய ராஜ்யத்தை எதிர்பார்த்து நாடி தேடும் போது மட்டுமே அவரை அடையாளம் கண்டுகொள்வாங்க. அவங்க தேடணும். இஸ்ரேலரும் உலகத்தாரும் தாங்கள் குத்தினவரை அவர்கள் நோக்கி பார்ப்பாங்க. யூதர்கள் தான் அவரை முதல்ல நோக்கி பார்ப்பாங்க. பின்னர் புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் யூதர்களுக்கு வருவதை முழு உலகமும் காணத் தொடங்கும் போது அவர்களும் அவரை நோக்கி பார்ப்பாங்க. நம்முடைய விவேகத்தினுடைய அந்த ஒரு கண்களால் நாம் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நாம் நோக்கி இருக்கிறோம் சொல்லி சொல்றோம். இப்போ சிறுமந்தை கூட்டம், திரள் கூட்டம், இஸ்ரேல் மற்றும் இறுதியாக எல்லா தேசங்களும் பார்ப்பாங்க. அப்போ உலகத்திற்கு அவர் வெளிப்படுவதற்கு முன்பே சபையானது அவருடைய 2ஆம் வருகையை பற்றி அறிஞ்சிருக்கிறோம். 2ஆம் வருகையில் விழித்திருந்து பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கர்த்தருடைய ஜனங்களில் உண்மையாக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அவருடைய மகிமையான அரசாட்சியின் வெளிப்பாடுகள் தொடங்கி இருப்பதை ஆரம்பத்திலேயே அடையாளம் கண்டுகொள்வோம். கர்த்தர் முன்வைத்த தேவைகளின்படி பிரதான ஆசாரியன் பூரணமாக சரியாக செய்யவில்லை என்றால் அவர் மரிச்சிருவாரு. இப்போ அவர்களுக்கு அப்படிங்கிறது மற்றெவருக்கும் இல்லை அப்படிங்கன்னு ரட்சிப்பை அருளும்படினா ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் முன்வைக்கக்கூடிய அந்த ஒரு விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல் எனும் நிபந்தனையின் பேரில் அந்த ரட்சிப்பை விரும்பும் அனைவருக்கும் நித்திய ஜீவனை அளிக்கும்படி சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில்
ராஜாவாகவும் தீர்க்கதரிசியாகவும் நியாயாதிபதியாகவும் ரட்சிப்பை அருளும்படியாக இருப்பார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ பாவத்திற்கு அதாவது மனுக்குலத்திற்கு பாவம், வியாதி, வேதனை, துக்கம் மற்றும் மரணத்திலிருந்து விடுதலை ஏற்படுத்துவார். அப்போ புது உடன்படிக்கையை தொடங்கி வைப்பதற்கும் அதன் மத்தியஸ்தராக பாவத்தையும் மரணத்தையும் ஒழிச்சு நீதியையும் ஜீவனையும் நிலைநாட்டுவதற்காக அதனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு பிரதான ஆசாரியர் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு மீண்டும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள திரும்பாமல் கைகளை உயர்த்தி ஜனங்களை ஆசீர்வதிப்பார். 1000 ஆண்டின் போது கிறிஸ்து மனுக்குலத்தை உயர்த்தி பாவ நிவாரண பலியினுடைய அந்த ஒரு பலனை அவர்களுக்கு வழங்குவார். இதுதான் அவருடைய பணியாக இருக்கும்னு சொல்லி சொல்றார். அங்க ஆரோன் திரைக்கு அப்பால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள சென்றதன் மூலம் ஒரு புதிய சுவாபத்திற்கான தனது மாற்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி மீண்டும் வெளியே வந்து எல்லா மக்களையும் ஆசீர்வதிச்சார். இது மெல்கி சேதேக்கின் முறைமையின்படியான புதிய ஆசாரியரின் மூலம் மனுக்குலத்திற்கு வரவிருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை குறிக்குது. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பாரினுடைய ரட்சிப்பு என்பது கர்த்தருடைய 2ஆம் வருகையோடு தொடர்புடைய முதல் காரியமாக இருக்கும். அதனை தொடர்ந்து உடனடியாக உலகத்திற்கு அதன் ரட்சிப்பு வாய்ப்பு அங்க வந்து வழங்கப்படும் சொல்லி சொல்றோம். அப்ப 2ஆம் தரம் அப்படின்னா வெள்ளாட்டுக்கடாவினுடைய ரத்தத்தோடு கூடிய 2வது சமர்ப்பித்தலுக்கு அப்புறம், அதாவது சபையினுடைய ரத்தத்தை சமர்ப்பித்ததற்கு அப்புறம் மகிமையில் ஒட்டுமொத்த தலையும் சரீரமும் இஸ்ரவேலர் தங்கள் மேசியாவை அடையாளம் கண்டு கொள்ளும் போது சபையின் மேல் தமக்குள்ள மகா மேன்மையும் அருமையுமான ஆவிக்குரிய வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவேற்றுவதற்கும் உலகுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட திரும்ப கொடுத்தல் ஆசீர்வாதங்களை அருளுவதற்கும். அப்ப பூமிக்குரிய ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே வந்த காரியமானது பூமியின் வம்சங்களை எல்லாம் ஆசீர்வதிச்சு அவர்களை ஊக்குவிச்சு உதவி செஞ்சு உயர்த்தி மீண்டும் தேவனுடனான அந்த ஒரு ஐக்கியத்திற்குள்ள கொண்டு வரக்கூடிய கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை அது வந்து வெளிப்படுத்தக்கூடியது, பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியதாக இருக்குது. கிறிஸ்து 7ஆம் மாதம் 10ஆம் நாளில் அக்டோபர் 22, 1874 அன்று பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியேறினார் என்று நம்புவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். வேதாகமத்தில் கிறிஸ்துவின் வருகையோடு தொடர்புபடுத்தி 2ஆம் தரம் என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ள ஒரே இடம் இதுதான் அவர் சொல்றார். அப்போ பாவம் இல்லாமல் அப்படின்னா பாவ நிவாரண பலி இல்லாமல், பாவ நிவாரண பலியாகவோ அல்லது பலி செலுத்தும் ஆசாரியனாகவோ அல்லாமல் மாறாக ஆரோன் வழி வந்த பிரதான ஆசாரியர்கள் தரித்திருந்த மகிமையும் அலங்காரமான வஸ்திரங்களினால் அடையாளப்படுத்தப்பட்ட அவருடைய உயர்த்தப்பட்ட பணியின் மகிமையிலும் மகத்துவத்திலும் அவர் வெளிப்படுவார். பரிசுத்த ஆசாரியனுடைய வஸ்திரங்கள் அதுவே தனியான ஒரு பாடம். இந்த வஸ்திரங்கள்ல என்னென்ன இருக்கும், அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன, அதுவே ஒரு தனியான ஒரு பாடம் தான். அதுதான் சொல்றார், அது மகிமையான ஒரு வஸ்திரங்களாக, அது வந்து அலங்காரமான ஒரு வஸ்திரங்களாக இருக்குது. அது அடையாளப்படுத்தப்பட்ட அவருடைய உயர்த்தப்பட்ட பணியின் மகிமையிலும் மகத்துவத்திலும் அவர் வந்து வெளிப்படுவார். சுவிசேஷ யுகத்தின் பலிகள் எதையும் மீண்டும் செய்வதற்காக அல்ல, பாவ நிவாரண பலியாக, சின் ஆஃபரிங், அதுக்காக வர்றார். அப்போ பலி செலுத்துவதற்காக அல்ல, ஏனெனில் அப்போது பலி செலுத்துதல் அனைத்தும் முடிவடைந்திருக்கும். பாவிகளுக்காக சுமந்த அந்த பாவங்களின் கரை இல்லாமல் இருக்கும். அப்படியானால் அவர் தம்முடைய 1ஆம் வருகையின் போது அவர் பாவம் செய்தார் என்று இதற்கு பொருளாகாது. ஏனெனில் அவரிடத்தில் பாவம் இல்லாது இருந்துச்சு. அவர் பாவியின் இடத்தை எடுத்துக்கொண்டு பாவியின் சார்பாக பாடுபட்டார் என்பதே காரியமா இருக்குது. அவர்கிட்ட பாவம் இல்லை, அவர் பாவியின் இடத்தை எடுத்துக்கொண்டிருக்கார். இடத்தை அவர் எடுத்துட்டார். பாவியின் சார்பா அவர் வந்து பாடுபட்டிருக்கார். மற்றபடி அவரிடத்தில் பாவம் இல்லை. அப்ப அது தரிசனம் ஆவார் அப்படின்னா வெளிப்படுவார். கிரீக்ல அப்டோனமாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து கொடுக்குறாங்க. அப்போ வெளிப்படுத்தல் 1:7 நாம வந்து கவனிக்கும் பொழுது காணும் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இதனுடைய பொருள் கவனித்தல், அட்டென்ஷன் நாம் வந்து படிப்போம் இல்லைங்களா? அப்போ கவனித்தல், அப்போ அடையாளம் காணுதல், ரெகக்னைஸ், அதாவது அங்கீகரித்தல். இப்போ பலி செலுத்துதல் அனைத்துமே முடிவடைஞ்சு சபை மகிமை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் ரட்சிப்புக்காக 2ஆம் முறை வெளிப்பட்டு எல்லா ஜனங்களையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்துவனுடைய பாடுகள் 1800 ஆண்டுகளாக தொடர்கின்றன. மேலும் மகிமை பின்தொடர்ந்து வருவதற்கு முன்பு சரீரத்தின் பாடுகள் நிறைவடைய வேண்டும். உலகத்தை ஆசீர்வதிப்பதற்காக அவர் இன்னும் வெளிப்படல.
அடுத்து எதிர்பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கவனிக்கலாம் பாருங்க. அடுத்து எதிர்பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, கிறிஸ்து 2ஆம் முறையாக ரத்தத்தை தெளிச்சு முடிக்கிறது தான். பின்னர் நிழல்ல பிரதான ஆசாரியர் தமது மகிமை மற்றும் வல்லமையின் அம்சங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் விதமாக மகிமையும் அலங்காரமான வஸ்திரங்களை தரித்தவராய் வெளியே வருவதைப் போல கிறிஸ்து வெளிப்படுவதுவே குறிக்கக்கூடியதா இருக்குது. அப்போ அவர் வெளிப்படும் போது நாமும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவோம் அப்படின்னா சபையும் அப்படியாக இருக்கும். சபையின் அறுவடை காலத்தில் உள்ள அவருடைய வருகை அல்லது பரோஷியா என்பதிலிருந்து இது முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாக அங்க வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப இந்த 28ஆம் வசனத்தினுடைய விளக்கங்கள் இப்படியாக நம்முடைய சகோதரர் வந்து ஏற்கனவே சில இதனுடைய விளக்கங்கள் நாம் வந்து பார்த்தோம். அப்ப கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் பொருட்டு ஒரே தரம் அப்படின்னா ஒரே முறை பலியிடப்பட்டு அங்க வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தன் பலியை செலுத்தினார். அப்போ அந்த வசனத்துல பாருங்க, அந்த வசனம் நான் வாசிக்கும்போது கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு அவருக்காக அப்படின்னா, அதாவது ரட்சிப்புக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய உலக ஜனங்களுக்காக அந்த ரட்சிப்பை அப்படின்னா பாவ நிவர்த்தியை அருளும்படிக்கு 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் அப்படின்னா முதல் தர பாவத்தோடையான இல்ல, பாவியினுடைய இடத்தை அவர் எடுத்துட்டார், அவ்வளவுதான். இப்ப 2ஆம் முறை என்ன பண்ண போறாருன்னா பாவம் இல்லாமல் அப்படின்னா மீண்டும் அவங்க என்ன பண்ண போறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் வந்து தரிசனமாக போறார். அப்ப 2ஆம் முறை வருவதனுடைய நோக்கம் என்னங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம் பாருங்க. பெந்தேகோஸ்தே நாள்ல தான் தான் கொடுத்த அந்த ஒரு கிருபை புண்ணியங்களை வாங்கி அவருக்காக ஊழியம் செஞ்ச பரிசுத்தவான்களுடைய அந்த ஒரு மரணத்தினுடைய பலியினுடைய ரத்தத்தை எடுத்து அவர் கொண்டு போய் அவர் வந்து என்ன பண்ண போறாருன்னா செலுத்த போறார். அப்ப இன்னும் பலி நிறைவேறி முடிஞ்சிருச்சான்னா இன்னும் பலி நிறைவேறி முடியல, அதுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா திருச்சபையின் பிள்ளைகளினுடைய அந்த ஒரு பலி நிறைவேறி முடியும் வரைக்கும் அவர் வந்து காத்துட்டு இருக்கிறார். இதுவரைக்கும் காத்துட்டு இருப்பார். 2 பேதுரு 3:16 நம்ம வந்து வாசிக்கும் பொழுது பாருங்க, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதியாயிராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதமா இராமல், ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது, ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது. ஏன்னா நமது சாயல் நமது ரூபத்தின்படி தான் மனுஷனை படைச்சார். தேவனை போலவே மனுஷனை படைச்சார். ஏன்னா இவன் என்ன மாதிரியே இருக்கணும், அதனால என்ன மாதிரியே படைக்கலாம். அதான் தேவனுடைய பிளான். நான் பாருங்க, இன்னைக்கு ஒட்டுமொத்த மனுக்குலமும் என்னச்சுன்னா அந்த ஆதாமுடைய கீழ்ப்படியின் நிமித்தமாக தேவ சாயலை இழந்து. ஆனா தேவனுடைய அல்டிமேட் பிளான் என்ன அப்படின்னு, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று திரும்பி நம்ம மேல நீடிய பொறுமை இருக்கிறார். எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு மீட்புக்குள்ள தேவனுடைய திட்டம். அதுல கிறிஸ்து தன்னுடைய வேலையை சரியா செஞ்சுட்டார். இப்ப திருச்சபையின் பிள்ளைகள் தன்னுடைய வேலையை அவங்க வந்து சரியா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கொஞ்சம் வெயிட் பண்றார், பொறுமையுள்ளவராக இருக்கு. இப்படியாகத்தான் இந்த 9வது அதிகாரத்தை பேசி அவர் வந்து நிறைவு செய்கிறார். அப்போ 9வது அதிகாரத்தினுடைய எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தினுடைய முடிவில் ஒரு எச்சரிப்போட அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா முடிக்கும். அதாவது திருச்சபையின் வழி நிறைவேற அந்த ரத்தத்தை கொண்டு போறதுக்கு, அதாவது வெள்ளாட்டுக்கடா அதனுடைய பலி நிறைவேற முடிவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அதை எப்படி நிறைவேற்றி முடிப்பார், எப்படி நிறைவேற்றி முடிப்பார் அப்படிங்கிறது தான் 10ஆம் அதிகாரம் தான் 10ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு சாராம்சமாக. தேவன் அனுமதிக்கும் பட்சத்தில் தொடர்ந்து அடுத்த வாரம் அந்த அடுத்த பகுதிகளை நாம் கடந்து செல்லலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நம்மளுக்கு ஆசீர்வாதமாக்கி